ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து போய்கிட்டு இருந்து இப்போ அந்த பிரபலமான அந்த சீரியல் வந்து முடியடைய போகுது. இதனால் ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. இருந்தாலும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. இந்த சீரியல் முடிவடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீரியல் வந்து முடியடைய போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சன் டிவியில் இருக்க அண்ணன் அப்படிங்கிற சீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியா நடிக்கிறவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஜெனியா நடிக்கிறவங்க அவங்களும் அதே அண்ணன் சீரியலில் நடிக்கிறாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து ராதிகாவோட பொண்ணாக நடிக்கிறவங்க அவங்களும் எதிர்நீச்சல் நடிக்க போகிறாங்க. இப்படி எல்லா நடிகர்களையும் வந்து சன் டிவிக்கு வந்து போயிட்டாங்க. சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் பயங்கரமான போட்டி நடந்துகிட்டு டிஆர்பியில் யார் முன்னேறுவா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ இங்கேருந்து எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த வாரத்தோடு வந்து முடியற போகுது. இப்போ வந்து விட்டு கொடுத்துட்டு ராதிகா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கோபி வந்து இவங்க குடும்பத்தோடு இருப்பாங்களா இல்லை அங்கே இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. புதுசாக வந்து ஒரு சீரியல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டயத்தில் சீரியல் பேர் என்ன அப்படின்னா தனம் அப்படிங்கிற சீரியல் வந்து என்ன கதை அப்படின்னா பார்க்கணும். கதையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஸ்ரீகுமார் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி சீரியல் ஸ்ரீகுமார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையாக நடித்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து அவங்க தான் நடிக்கிறாங்க. எதிர்நீச்சல்லேருந்து 3 பேர் இங்கே வந்துட்டாங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆதிரை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியை வந்து கல்யாணம் ஆனோடனே தன்னுடைய பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணணும், தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு அவர் ஆட்டோ டிரைவராக இருந்தார். ஆனால் திடீர்னு இறந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்த நேரம் என் புருஷன் வந்து இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவரை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் வந்து அதை பற்றி கவலைப்படாத தனம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாளாக எங்கள் அத்தை, எங்கள் நாத்தனார், மச்சினை, அதுக்கப்புறம் எல்லாருமே நான் வந்து இவங்களெல்லாம் படிக்க வைப்பேன், நான் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவை எடுத்து வந்து அவங்க ஓட்டுறாங்க. பொதுவாக பெண்கள் வந்து தைரியமாக போராட அந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அது தெரியும். எதிர்நீச்சல் சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பெண்ணே, எதிர்நீச்சல் இதெல்லாம் வந்து சக்கை போட்டது காரணமே பெண்கள் வந்து நல்லா இருக்கிற அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தைரியமாக இருக்கணும். அந்த காலத்தில் வந்து அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அழுற மாதிரி சீரியல் வந்து மக்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. தைரியமாக இழுத்து போராடுற சீரியல் தான் மக்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனம் அப்படிங்கிற சீரியல் வரப்போது அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி 8:30 மணிக்கு ஒளிபரப்பாது. இது டிஆர்பியில் இடம்பெறுமா அப்படின்னு கேட்டால் பாக்கியலட்சுமி சீரியல் 1250 எபிசோடை கடந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து இடம் பெற்றுட்டு தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இந்த சீரியல் வந்து இடம்பெற தான் போகுது. இப்போ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து இடம்பெற போகுதா அப்படி கேட்டால் கண்டிப்பாக இடம்பெற போகுது. ஏற்கனவே சிறகடிக்க ஆசை, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் 3 சீரியல் வந்து கண்டிப்பாக வந்து டிஆர்பியில் வந்து இடம்பெறுது சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை வந்து 4வது இடத்துல வந்திருக்கு. பாக்கியலட்சுமி சீரியலுக்கு பதில் வர தனம் வந்து கண்டிப்பாக இடம் வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இருக்குது. இதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு சீரியல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்நீச்சல் ஹீரோயினை கொண்டு அந்த சீரியலும் ஐயனார் துணைன்னு சொல்லிட்டு அந்த சீரியல் வந்து இடம்பெற போகுது. அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க. அப்படி எத்தனை சீரியல் இடம்பெற போகுது தெரியல. அடுத்த வாரம் பயங்கரமான ஒரு போட்டி இருக்குது சொல்லலாம். சன் டிவிக்கு விஜய் டிவிக்கு ஒரு பயங்கரமான போட்டி இருக்குது சொல்லலாம். ஏன்னா அந்த சீரியல் இடம்பெற போதா, இந்த சீரியல் இடம்பெற போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் தான் வந்து பார்த்தோன்னா போட்டி இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். பாக்கியலட்சுமி சீரியல் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்ல ரீச்சாக இருந்தது. அதுவும் கோபிங்கிற கேரக்டர் வந்து பிரமாதமாக போச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கோபிக்கு வந்து மிகப்பெரிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு தயவுசெய்து சீரியலை முடிச்சிருங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப கோபி அவர் வீட்டுக்கு வரும், திரும்ப வருது, இதே கதையை காட்டி போர் அடிக்கிறதுனால இப்போ மக்கள் வந்து எரிச்சலாக வந்து உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு அதனால் இந்த சீரியல் வந்து இதோட வந்து முடிக்க போகிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் புது சீரியல் வந்து போட போகிறாங்க. தனம் அப்படிங்கிற சீரியல் மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மானிட்டைசேஷன் ஆகலாம். 1200 தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போன ஏப்ரல் மாதமே ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து ஆதரவு கொடுத்து வாட்சிங் ஹவர்ஸ் வரணும் அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2800 வந்து வரணும். 2800 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ நிறைய வந்து வீடியோக்கெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு சேனல் கேன்சல் ஆச்சு. தயவுசெய்து எனக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.